ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாலி கேப்டினியோட எபிசோட் 57 பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் பைரல் அது அவனோட குழந்தைன்னு நினைக்கிறான். அதனால தான் அவன் கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப கோவத்தோட கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். போய் அவங்க காரில் குறுக்க நிற்பாட்டி அவனை பயங்கரமாக அடிக்கிறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்காக இதை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாரு, அவ சுமந்துட்டு இருக்கிறது ஏன் குழந்தைய அப்படிங்கிற மாதிரி பேசும்போது ஃபெரித்துக்கு பயங்கர கோவம் வருது. அவன் என்ன சொல்றான், இங்க என்ன நடக்குது, உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறான். டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க என்னை பத்தி, நான் எந்த மாதிரி நிலைமையில இருக்கு, நீ என்ன மாதிரி கேள்வி என்கிட்ட கேட்கறேன்னு தெரியுமா, இது உன் குழந்தை மட்டும்தான், அவன் போய் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி இவ சமாளிக்கிறா. இவங்க ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமா கோவம் வருது. செர்தார் உடனே, இங்க பாரு, நான் என்ன நிலைமையில இங்க வந்து நிக்கிறேன்னு, எனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் இப்ப வந்து இதை பண்றேன் அப்படின்னா தேவையில்லாம உன் குழந்தை நான் ஏன் சொந்தம் கொண்டாடணும். எவ பொய் சொல்றா, எனக்கும் இந்த குழந்தைக்கு சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இதை கேட்டு ஃபெரித் பயங்கரமா டென்ஷன் ஆகி பெலின் கிட்ட போகும்போது, நிப்பாட்டு, அவ ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கா, அவகிட்ட இப்படி நடந்து கூடாது, யாரும் அவளை ஃபோர்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியாது. நீ என்ன மாதிரியான சுச்சுவேஷன் உருவாக்கி வச்சிருக்கன்னு பாரு. என் வீட்டுல நான் உன்னை கொண்டு போய் வச்சு எவ்வளவு விஷயங்கள் நான் இழந்திருக்கேன் தெரியுமா. இப்படி இருக்கிறப்ப இது அவன் குழந்தைய சொன்ன என்ன நியாயம்னு சொல்லி பேசும்போது, போதும் நிப்பாட்டு, இது பேசுற இடம் இங்க கிடையாது, நான் அவளை கூட்டிட்டு போறேன், இதை கிளியர் பண்ணிட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. ஃபெரித் செர்தார் கிட்ட, நீ பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி கோவப்படும் போது, நீ என்ன நினைச்ச, நான் ஒரு கண்ட்ரியிலிருந்து இது தெரிஞ்சது ஓடி வந்திருக்கேன், இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, நான் வேணும்னே உங்க குடும்பத்து கூட பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறியா, உன் குழந்தைய ஏன் குழந்தைன்னு சொல்றதுல எனக்கு என்ன கிடைக்க போகுது, நான் இதை எனக்கு தெரிஞ்சனால மட்டும்தான் சொல்றேன், அவ அவ்வளவு கான்பிடென்ட்டா இருந்தா டெஸ்ட் பண்ணட்டும், இது உன் குழந்தை அப்படின்னா நான் உன் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் இங்கிருந்து போயிருவேன் அப்படின்னு சொல்றான். செர்தார் பேசுறதுலயும் உண்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் எதுவும் பேச முடியாம அங்கிருந்து கிளம்புறான். சேரன் நேரா அவங்க 2 பேர்த்தையும் ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போயிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்றப்போ, இல்ல ப்ளீஸ் கிளம்பாத, அவன் ரொம்ப கோவமா வரவான், அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவனை உன்னால மட்டும்தான் சமாளிக்க முடியும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி இவ ரெக்வஸ்ட் பண்ணனால வேற வழி இல்லாம அங்க இருக்கா. அந்த இடத்துக்கு ஃபெரித் ரொம்ப கோவமா வருவான். அங்க போய், ப்ளீஸ், அது உன் குழந்தையோ அவன் குழந்தையோ, ஆனா இந்த நேரத்துல அந்த பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்த கூடாது, அவ ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கா, அதை ஞாபகத்துல வச்சுக்கோ, கொஞ்சமாவது கைண்டா பிஹேவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசுறா. செய்யறதுனால அவளையே நம்ப முடியல, போயும் போயும் பெலின்காக இப்படி பேசுவா அப்படின்னு. சரி ஓகே, நான் அவளை எதுவும் பண்ண மாட்டேன், நான் அவட்ட பொறுமையா பேசிட்டு வரேன், தயவு செஞ்சு நீ வெயிட் பண்ணு, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றான். ஓகேன்ட்டு அவளும் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இவன் போய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இது அவனோடதா, உண்மையை சொல்லு, நான் வந்துட்டு ஒரே ஒரு டைம் தான் கேட்பேன், உனக்கும் அவனுக்கும் நடுவில் ஏதாவது நடந்ததா அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். இல்ல, எங்க 2 பேத்துக்குள்ள எதுவுமே இல்ல, அவன் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு புரியல, உன் ப்ராமிஸா சொல்றேன், இது உன்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அவன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, அவன் எதுக்கு இந்த டைம்ல இங்க வரணும், இந்த குழந்தை அவனோடதுன்னு சொன்ன கொண்டாடணும். எனக்கு தெரியும் பெலின், நீ எதையும் மறைக்கிற, நான் சீக்கிரமா கண்டுபிடிப்பேன், ரொம்ப நாள் இது உன்னால மறைக்க முடியாது, எப்படியாவது இது வெளியே வரும், அப்போ உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டிடாம அங்கிருந்து சேரனை கூட்டிட்டு கிளம்புறான். அவளை கூட்டிட்டு போகும்போது, எனக்கு தெரியும் நான் உங்ககிட்ட கேட்கறது அதிகம்னு, பட் உன் அப்பாவை இந்த கேஸை வித்ட்ரா பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விடும்போது, கார்ல போறப்போ இப்போ வரைக்கும் ஃபெரித் மனசுல இவதான் இருக்கா அப்படிங்கிறது ஒரு சின்ன சந்தோஷமா இருக்கு. வீட்டுக்கு போற பெலின் கிட்ட, இங்க பாரு, அவன் கிட்ட கொஞ்சம் ரூடா நடந்துக்காம இரு, ஒருவேளை இந்த குழந்தை செர்தாரோட தான் இருந்தா இந்த அத்தனை பேர் உன்னை விட்டு போயிருவாங்க, உன் கூட இருக்க போறது அவன் மட்டும்தான், அவன்கிட்ட ரூடா பேசாத அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிடுவா. சரி ஓகே அப்படின்னு ஈவினிங் நான் உன்னை பாக்குறதுக்காக பார்க்குக்கு வரேன் அப்படின்னு சொல்லி இவன் மெசேஜ் பண்ணிடுறா செர்தாருக்கு. இவன் நேரா போறது ஒரு பெரிய வீட்டுக்கு. ஆக்சுவலா இந்த ஓகேஷ் ஒரு பெரிய வீடா பார்த்து இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ போய் அவங்க பாட்டிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஓகேஷும் கசிமும் பேசுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலா இந்த வீடு ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லும்போது, இந்த வீடு அரேஞ்ச் பண்ணது என்னோட தங்கச்சி பையன் அக்கின், அவன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு இப்போ டிவோர்ஸ் ஆக போகுது, பேசாம ஏன் இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம சொந்தக்காரங்களை ஆகிக்கூடாதுன்னு சொல்லி பழைய குருடி கதவை தரடிங்கிற மாதிரி இவன் மறுபடியும் ஆரம்பிக்கிறா. நீ சொல்றது ரொம்பவே நல்ல விஷயம், சேரன் மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா கண்டிப்பா அக்கினுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா அக்கினுக்கும் இப்பதான் ரீசெண்டா மேரேஜ் ஆச்சு, பட் அவனும் இப்போ ஒன்னா இல்ல, பேசாம இவங்க 2 பேத்தையும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாட்டி வராங்க. பாட்டி இவங்க கூட பேசி விட்டுட்டு அவன் மேல போய் இது விஷயமா பேசுறான். அப்பா ப்ளீஸ்ப்பா, என்னை மறுபடியும் நீங்க மிரட்டுவீங்களா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண சொல்லி அப்படின்னு கேட்கும்போது, நான் உன்னை மிரட்டல, நான் உன்னை யோசிக்க சொல்றேன், நான் பழைய கசிம் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல, நீயும் இப்படியே இருந்துட முடியாது, நீயும் அவனை டிவோர்ஸ் பண்ண போற, உன் லைஃபும் செட்டில் ஆகணும்ல, இதை பத்தி கொஞ்சம் யோசி அப்படிங்கிற மாதிரி சொல்வாரு. சரி ஓகே, நான் இதை பத்தி யோசிக்கிறேன், ஆனா நான் உங்களை கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ண சொன்னல, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா.
நீ இத பத்தி யோசி, அப்பதான் நான் வித்ட்ரா பண்றத பத்தி யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல ஃபெரித் ஜெயிலுக்கு போயிடுறான். அந்த இடத்துல இருக்கிறது அத்தனை பேரும் இந்த ஓகேஷோட ஆளுங்க தான். அவன்கிட்ட கொஞ்சம் முட்டலும் மோதலுமா தான் நடந்துக்கிறாங்க. இப்படியே நைட் ஆக இவங்க பேசிட்டு இருக்கும்போது சடனா கசினுக்கு கால் பயங்கரமா வலிக்குது. அப்போ நீ கவலைப்படாத, நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு வலியும் அவன் பயங்கரமா அனுபவிப்பான் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்ட சைரன் உள்ள வந்து நான் கொஞ்சம் வாக்கிங் போலான்னு இருக்கேன், நான் போயிட்டு வரேன். நீங்க சொல்றத பத்தி நான் யோசிச்சேன். தயவு செஞ்சு ஆர்கனை நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்க ஆர்கன் எதுவும் பண்ணல, நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் நீங்க சொல்ற மாதிரி உங்களோட கசினை மீட் பண்ண நான் சம்மதிக்கிறேன். நான் ஜஸ்ட் மீட் பண்றேன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன், நான் கல்யாணம் பண்றேன்னு சொல்லல அப்படின்ட்டு போறா. இது கேட்கிற கசினுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓ நீ அப்படி வரையா, சரி நான் உன்னை எப்படி பாத்துக்கணுமோ அப்படி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஓகேஷ் நினைக்கிறான். அவ அங்கிருந்து போனதுமே இவன் நேரா கால் பண்ணி கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்றான். இந்த டைம்ல பெலின் இவனை பார்க்க வந்திருக்கா. நீ ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டு இவ பயங்கரமா பிரச்சனை பண்றா. இவங்க பேசிட்டு இருக்கிறது தெரிய வந்த ஃபெரித் நேரா அங்க வந்து ரொம்பவே பிரச்சனை பண்றான். பெலின், நான் உன்ட்ட எவ்வளவு டைம் சொல்றது இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு, இது மித்தவங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி அவளை கண்டபடி திட்டி சத்தம் போட்டு அவளை கூட்டிட்டு போறான். இந்த நைட் டைம்ல இந்த மாதிரி அவரு வித்ட்ரா பண்ணிட்டாருங்கிறது தெரிஞ்சு ஃபெரித் கால் பண்ணி ரொம்ப தேங்க் பண்றா. அது மட்டும் இல்லாம அவர் இதை பண்ணியிருக்காருன்னா டிமாண்ட் உன்னை ஏதாவது கண்டிப்பா டிமாண்ட் பண்ணியிருப்பாரு, நீ கவலைப்படாத, இது எல்லாத்தையும் நான் சீக்கிரமே சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போனை வைக்கிறான். இதே டைம்ல ஃபெரித் கொஞ்ச நாள் சுத்தின இந்த பொண்ணு, அவனுக்கு நான் $1 மில்லியன் கேஷா கொடுத்தேன், அவன் திருப்பி எனக்கு கால் கூட பண்ணல, அந்த குடும்பத்தை நான் பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா அவன் என்ன என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்றான், இது அத்தனைக்கும் சேர்த்து அவன் குடும்பத்தை நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஏதோ பழைய பகை இருக்கும் போல, அதை தீர்த்துக்கலான்னு தான் இவ ஃபெரித் பின்னாடி சுத்திட்டு இருந்திருக்கா. பாக்கல இவ என்ன பண்றான்னு. இந்த நைட் டைம்ல ஆர்கன் இருக்கிற செல்ல யாரோ 2 பேத்துக்கு பயங்கரமா ஒரு சண்டை நடக்குது. குறுக்குல இவனை பூந்து வேற அடி அடி நடிக்கிறானுங்க. கரெக்டா போலீஸ் வர டைம்ல இவன் கையில எனத்தையும் கொடுத்துட்றானுங்க. போலீஸ் உள்ள வந்து இவன் தான் எல்லாத்தையும் பண்ணா அப்படின்னு சொல்லி இவனை பிடிச்சிட்டு போய் வெளுத்து எடுத்துடுறாங்க. இதே நைட் டைம்ல செர்தார் நேரா போறது தேஷ்முக பார்க்க. இந்த டைம்ல சைரன், ஓகே நீங்க சொல்ற மாதிரி அந்த கசினை நான் மீட் பண்றேன், ஆனா மதியானம் தான், ஈவினிங்லாம் மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி காட்டு பூச்சிட்டு சொல்றா. சரி ஓகே நீ சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிடுறான். இவன் தேஷ்முகோட வீட்டுக்குள்ள போனதுமே அங்க வெடிச்சு தள்ளுது பூகம்பம். அவங்க அம்மாவை தான் போட்டு இவன் பயங்கரமா திட்டுறான். என்ன நடச்சிட்டு இருக்கீங்க, இது மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களால நான் எவ்வளவு விஷயம் பண்ணிட்டேன், ஒருத்தனை கடத்தினேன், தாத்தான்ட்டு அடி வாங்கிட்டேன், ஒருத்தைய கல்யாணம் பண்ணிருக்கேன், ஏகப்பட்டது பண்ணிருக்கேன், இப்ப இது வேற ஒருத்தனோட குழந்தைன்னா நான் என்ன பண்ண முடியும், இவளை முதல் ரூம்ல பூட்டி வைங்க அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிவிடும் போது இவன் என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க, அவனோட குழந்தைய நான் ஏத்துக்கணும்னு எனக்கு எந்த அவசியம் கிடையாது, ஆனா எனக்கு தெரியும் இது என்னோட குழந்தை, எனக்கு தெரியும் நான் இப்ப வரைக்கும் ஒரு அப்பாவா இருக்க தயாராகல அப்படின்னு, ஆனா அதுக்கான சுச்சுவேஷன் வரும்போது அத நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் குழந்தைய ஆர்கன் ஃபேமிலி வளர்க்கறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. உங்களுக்கு ஓகேனா நான் பெரியனை கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப தெளிவா அவனோட சைட சொல்லும்போது தேஷ்முக்னால எதுவுமே பேச முடியல. சரி ஓகே நீ இங்கேயே இரு, தெரிஞ்சோ தெரியாமையோ இதுல நானும் இருக்கேன், நம்ம நாளைக்கு காலையில தாத்தாட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த மார்னிங்கே தாத்தாக்கு கால் வருது, இந்த மாதிரி தேஷ்முக் அவனோட ஃபேமிலியோட இங்க வராங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னாச்சு, நியூ கிட்க்கு ஏதாவது ஆகிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்படிலாம் இல்ல, பட் அவங்க உங்களை பார்க்கணும், ஏதோ அர்ஜென்ட் மேட்டர்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லிடுறாரு. இந்த டைம்ல ஜெயில இருக்க இவனை பாக்குறதுக்காக இவங்க வராங்க. ஆக்சுவலா இவங்க அவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி வருவாங்க. பட் அந்த நைட் டைம்ல இவன் கையில இருந்த இவன் தான் எல்லா பிரச்சனையும் பண்ணனால இவனோட ரிலீஸ் இன்னைக்கு நடக்காது. இவன் மேல டபுள் கேஸ் ஆகிடுச்சு. இப்போ அதை வித்ட்ரா பண்ணாலும் இவன் மேல இன்னொரு கேஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாங்க. இதனால அவன் ரொம்பவே பயந்து போயிருக்கான். உள்ள இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு எகென்ஸ்டா இருக்காங்க, நான் எதுவுமே பண்ணல, உள்ள என்னமோ நடக்குது, யாரும் என்னமோ பண்றாங்க, எனக்கு தெரியல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறான். வெளியே வந்து இவங்க 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அபி, எனக்கு தெரிஞ்சு கசிமோட ஊர்ல இருந்து வந்த அந்த ஆளுங்கதான் நினைக்கிறேன், ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அவங்க கண்டிப்பா எது வேணாலும் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது, அவங்கதான் இதுக்கு பின்னாடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அபி சொல்றான். சரி நான் இதை பத்தி சைரன்ட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சைரன் கூப்பிடும்போது இன்னைக்குதான் அந்த கசினை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இவ அந்த போனையே சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போன் எடுக்காம இருக்கா. அவ பாக்குறலான்னு சொல்லி அந்த கசினை பாக்குறதுக்காக 1/2 hour மேல வெயிட் பண்ணுவா. அவன் இன்னும் வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டனால நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது அங்க இருக்கிற செக்யூரிட்டி, இல்ல அவர் வந்துட்டாரு பாருங்க, அவரோட கார் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா ஒரு வயசான ஆள் மாதிரி வந்ததும் இவளுக்கு இன்னும் கடுப்பாயிரும். இவனை போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் சைட் போய் நின்று என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறப்போ அது வந்து அக்கினோட அங்கிள்.
அகின் அந்த பொண்ணு அங்கதான் இருப்பா, நீ போ அப்படின்னு சொல்றப்ப அவனுக்குமே விருப்பம் இல்லை. ஏன் எல்லாரும் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விருப்பமே இல்லாம உள்ள போவான். அப்போ அந்த பொண்ணு இங்கதான் இருந்தாங்க, எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லும்போது, சரி பாத்ரூம் தான் போயிருப்பாங்க, நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பாத்ரூம் சைட் போகும்போது மறுபடியும் இடிச்சுக்கிறாங்க. இடிச்சதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து நீங்களா அப்படின்னு கேட்டு, சரி உங்ககிட்ட நான் செகண்ட் டைம் பார்க்கறனால இந்த ஹெல்ப் கேட்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு இங்கிருந்து எப்படியாவது போகணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவா. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி பேக் சைடு வழியா அவள கூட்டிட்டு அவன் போறான். போறப்போ எனக்கு பிடிக்காத ஒரு ஃபேமிலிய இங்க மீட் பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்க கிராமத்துல இருந்து வந்தனால இவங்கலாம் யாருன்னே தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இவன் புரிஞ்சுக்கிறான். இவள பார்க்கறக்கு தான் இவன் வந்திருக்கான் அப்படின்னு. சரி ஓகே. நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. பாய் சைரன் அப்படின்னு இவன் சொல்லும்போது, நான் என் பேர உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல சொன்னனா அப்படின்னு சொல்லி கேட்பா. என் பேரு அகின். நீங்க பார்க்க வந்தது என்னத்தான் அப்படின்னு இவன் சொல்லும்போது, அவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அந்த டைம்ல கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஃபெரித் வரான். இந்த டைம்ல வீட்ல என்ன நடந்திருக்குன்னா, இவங்க வந்து நேரா தாத்தாவ பார்க்குறாங்க. சிர்தார பார்த்த தாத்தா ஷாக் ஆகும்போது, தாத்தாக்கு மரியாதை குடுக்குற சிர்தார். "என்ன நடக்குது இங்க? ஏன் எல்லாரும் வந்திருக்கீங்கன்னு?" கேட்பாரு. யாருனாலயும் பதில் பேச முடியாம நிப்பாங்க. அப்ப சிர்தாரே உண்மைய சொல்றான். "எனக்கு தெரியும் இது நம்மளோட 2வது மீட்டிங்ன்னு. உங்க மேல மரியாதை இருக்கிறதுனால தான் நான் இப்படி பேச வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் என் மேல தான் தப்பு இருந்தது. ஆனா இப்ப என் சைடு தான் உண்மை இருக்கு. பெலின் சுமந்துட்டு இருக்கிறது உங்களோட பேரே குழந்தை கிடையாது. அவ என்னோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இத கேட்கிற அத்தனை பேருக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அவள முதல் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லும்போது, அவ அங்க வந்து இவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். இவன் சொல்றது அத்தனையும் பொய் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, சரி ஓகே நான் சொல்றது பொய்யா இருந்தா ஏன் நீ டெஸ்ட் பண்ண வர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பேசும்போது, வாய மூடுங்க. இது மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். செர்தார், இதுல நீ பொய் சொல்றன்னு தெரிஞ்சா உனக்கான தண்டனை பெருசா காத்துட்டு இருக்கு. பெலின், ஒருவேளை இதுல நீ பொய் சொல்லியிருக்கேன்னு தெரிஞ்சா உன்னையும் உன் குழந்தையும் நான் சும்மா விட மாட்டேன். சீக்கிரமா டெஸ்ட் எடுக்கிறதுக்கான வழி பாருங்க அப்படின்னு சொல்லி தாத்தா அதுக்கான ஏற்பாடை பண்ண சொல்லிடுறாரு. இவங்க அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறப்போ பெலினுக்கு ஒவ்வொருத்தர் பேசுனதையும் நினைச்சு பார்த்து உள்ள பயங்கரமா மனசுடையறா. அந்த நேரத்துல அவளோட பனிக்குடம் அதே இடத்துல உடையுது. அந்த இடத்துலயே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. இப்போ கரெக்டா இவங்க 2 பேத்துக்கும் கால் வருது. பார்த்தா பெலினோட பனிக்குடம் உடைஞ்சிருச்சு. அவ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபெரித்துக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா குழந்தை பிறக்கறக்கு இன்னும் சில மாசங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடியே குழந்தை பிறக்கறனால என்ன ஆகுமோன்னு சொல்லி பயந்து அவன் ஒரு மாரி ஆகுறான். அகின் சரி ஓகே நான் கார் டிரைவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, அகின் தான் இவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான். அங்க போனா டாக்டர்ஸ் குழந்தை இல்ல அம்மா யாராவது ஒருத்தர் தான் காப்பாத்த முடியும். ரொம்பவே மோசமான கிரிட்டிக்கலான நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லும்போது, ஃபெரித்துக்கு தலை சுத்துது. அவன் அப்பாவோ இல்லையோ, ஆனா அந்த குழந்தையோட ஸ்டார்ட்டிங் மூமெண்ட்ல இருந்து இவ்ளோ நாள் அவன் தான் அப்பான்னு நினைச்சு நெறைய விதத்துல அந்த குழந்தைய நினைச்சு சந்தோஷப்பட்டு வாழ ஆரம்பிச்சிருப்பான். அது எல்லாத்தையும் நினைச்சு அவன் ஒரு மாரி மனசொடைஞ்சு போறான். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ். பை பை.